அளவா இருக்கு உப்பு வாய் ஊறுது வாய் ஊற இல்லையா ருஷானி கடைசி கடத்துக்கு வந்துட்டு எல்லா இறைச்சியிலையும் அந்த தூள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. நான் ஜோவேல். இன்றைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வேற எங்கேயும் இல்லை, எங்கட வீட்டை மட்டும்தான் நிக்கிறோம். இன்றைக்கு நாங்க ஒரு டேஸ்டியான ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போறோம். அது என்ன சாப்பாடுன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. என்ன சாப்பாடுன்னா மாட்டிறைச்சியில ரோஸ் செய்து காட்ட போறோம். ஒரு புது விதமா இருக்கு. சில பேர் வந்து மாட்டிறைச்சியில கறியாட்டம் வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில அந்த மாட்டிறைச்சி இருக்கும். எப்படி செய்ய போறோம்ன்றத நீங்களும் ஒருக்கா பாருங்க. ஆனா நாங்க வீட்டையும் மாட்டிறைச்சி எல்லாம் செய்து ரோஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு இருக்கோம். உண்மையில நல்ல ஒரு டேஸ்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது தானே? ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க இந்த வீடியோல நீங்க நான் எப்படி செய்யறது, அது எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி வீடியோல காட்டுவாங்க. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, கொமெண்ட்ஸ்ல ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க, ரோஷானி அக்கா பாட்டு பாடுங்கன்னு சொல்லி. கொமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அப்ப நீங்க கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி ரோஷானி அக்கா உங்களுக்கு அந்த பாட்டு தருவாங்க. பாட்டை பார்க்கலாம். ஏன்னால் பாடுறதுக்கு ஆவல அன்னைக்கு பழையபடி கை குளிர வலிக்கு. என்னன்னு சொன்னால் வீட்டே நல்லா பாட்டு பாடு. ஸ்கூல்ல எல்லாம் மியூசிக் தான் எடுத்தவா வீட்டுல. அப்ப நல்லா பாடுவா. உங்களுக்கு அந்த பாட்டு நாங்க இடையில தரலாம், நீங்க அந்த பாட்டை கேட்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம் எப்படி சமையல் செய்யறான்னு சொல்லி. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப சமைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப என்னென்ன பொருட்கள் தேவைன்றத அக்கா சொல்லுவா, நாங்க அதை போய் கேட்போம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னா, இங்க மாட்டிறைச்சியை பாருங்க, நாங்க வேண்டி அதை வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். கழுவி எல்லாம் வச்சிருக்கீங்க பாருங்க. ஒரு துண்டுமா இப்படி சைஸ் எல்லாம் வெட்டி கிடக்கண்டு குட்டி கண்டு வெட்டாமல் ஒரு அளவளவா வெட்டி வச்சிருக்கிறோம். ரோஸு களவான சைஸா வெட்டி வச்சிருக்கிறோம். அது என்னன்னா இங்க பெரிய வெங்காயத்துல ஒன்னு எடுத்து அதையும் வெட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க. மற்றது என்ன பெருஞ்சீரகம். இது பெருஞ்சீரகம். இது என்னன்னு சொன்னா உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து இடிச்சு வச்சிருக்கிறோம். இடிச்சு வச்சிருக்கிறோம். ஆமாம். மற்றது என்னன்னு சொன்னா இது தேவையான அளவுக்கு உப்பு பயன்படுத்தணும். மற்றது இது மஞ்சள் தூள். மற்ற இதுல என்னன்னு சொன்னா கருவாப்பட்டையும் மற்ற பிரியாணி இலையும் வச்சிருக்குதுல. இங்கால என்னென்னு பார்த்தா செத்தல் மிளகாயை பாருங்க, ரெண்டா வெட்டி வச்சிருக்கிறோம். செத்தல் மிளகாய். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கருவேப்பம் இலை, இது ரம்பை, மிளகு, மற்றது தேசி பழம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏலக்காயும் மற்றது கராம்பும் இருக்குது. நிறைய இதுல தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய். சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இறைச்சியின் அளவு வந்து 1/2 கிலோ இறைச்சியில நம்ம செய்கிறோம். அதுக்குரிய பொருட்களை அளவா வச்சு கிடக்கு. இன்னும் கூட செய்யணும்னா இன்னும் கூடுதலான சரி, நாங்களே எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். சரி, நாங்கள் என்னென்ன செய்யறதுன்றத பற்றி பார்ப்போம். அடுப்பு இருக்கா ஒன் பண்ணுவோமா? ஒன் பண்ணி சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். என்ன ஊற்றணுமா? இல்லை அது பண்ணதவே இல்லை. கொஞ்சம் குறைக்கிறேன் அடுப்பை. ஏன்னு சொன்னா இதாக கூட்டக்கூடாது. என்ன பாவிக்கிறது அது பாவிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. நீங்க சரி அவசரப்படுறீங்க. இப்ப நாங்க முதல்ல அதை என்ன செய்யணும்னா செத்தல் மிளகாயை போடுவோம். என்ன செத்தல் மிளகாய், கருவேப்பம் இலை, ரம்பை, மிளகும், ஏலக்காய் அதுகளை போடுறோன்னா கிராம்பு அதுகளை போடுறேன். பெருஞ்சீரகம் போடணும். பெருஞ்சீரகம் போடுறேன். அந்த கருவாப்பட்டை, அந்த பிரியாணியில அதுகள் எல்லாம் போடுறேன். போட்டு இப்போ என்ன செய்யணும்னா நல்லா வறுக்க வேணும். இதுல வறுவையில தான் இருக்கு விஷயம். நல்ல ஐரிகையும் விடக்கூடாது. ஒரு அளவான பதத்துல வறுத்தெடுக்க வேணும். இதை
அது பெண்ணு மாதிரி காணுமோ அளவு கொஞ்சம் கூட்டி குறைச்சி அப்படித்தான் பார்த்து பார்த்து தான் வறுக்க வேணும். வடிவா வறுபட்டு கொண்டு வருது பாருங்க. ஆனா வறுபட்டு கொண்டு வரைக்குள்ளே ஒரு நல்ல வாசம், நல்ல வாசமா இருக்குது. ஆனா உண்மை அந்த ரோஸோட வாசம் வருது. சாப்பிட முடியாது இது விளங்குது பாத்தீங்க. மிளகாய் எல்லாம் பாருங்க இலகையில சத்தம் இருக்குது. அவ்வளவுக்கு நல்ல வடிவா நல்ல வறுபடு. ஓ நல்ல வடிவா வறுபடும். ஒரு காவா 2 தரம் எத்தனை நேரம் சாப்பிடுறாரு ரோஸ்? அப்ப அந்த டேஸ்ட் தெரியும். சரி நாங்கள் என்ன செய்யணும், வறுபட்டுடுது இங்க பாருங்க வடிவா. இப்ப நாங்க இதை இப்ப நாங்கள் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் மிக்சியில திரிச்சு தூளா எடுக்க வேணும். சரியா? இப்போ நாங்கள் தூளை எடுத்துட்டு பாப்போம் என்ன செய்யறாண்டு. சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த மிக்சியில் அதை அடிக்க கொண்டு போயிட்டோம். அதை அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சமையலில் வீடியோவில் காட்டுறோம். இப்போ அந்த ஒரு இடைவெளிக்குள்ளே ரொஷானியாக்கா ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அப்போ அந்த கேட்டதின் விதம் இப்போ ரொஷானியாக்கா உங்களுக்கு அந்த பாட்டு தருவாங்க. நீங்கள் இந்த பாட்டை அந்த இடைவெளிக்குள்ளே நீங்கள் கேட்கலாம். என்னன்னு சொன்னால் இப்போ ரொஷானிக்கு பாட்டு பாட கொஞ்சம் பயமாக இருக்கான், கையெல்லாம் குளிர்தான் கொஞ்சம். சரி அப்படில பயப்பட பாடம் வச்சா அப்படில வீட்டையில நல்ல பாட்டெல்லாம் வெளுத்தருவீங்களா என்ன பாட்டு? அடிக்கடி ஒரே பாட்டு தானே இதான் வேற எனக்கு பாட்டு பாடுறேன் என்ன நல்ல குரல் இல்ல படிங்க. அவளோட அன்றைக்கு பார்த்து கொண்டிருப்பேன் அந்த கோவன்ஸ்ல அந்த அக்கா பாட்டு தருவீங்க. சரியா? சரி கூட குரல் இருக்கா காட்டி விடுங்க. சுசிலா மாதிரி குரலை வச்சுக்கொண்டு பாடுறதுக்கு பஞ்சு பேச போல. நிமிஷங்கள் என்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும். நீ எந்த பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் நிஜம் முந்தன் காதல் என்றார் என்னை காணவில்லையே நேற்றோடு என்றும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாத என் நிழலும் நீ என புரியாத உடல் உயிர சேரவே முடியாத அன்பே அன்பே. அவ்வளவுதான். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பொருளையும் எடுத்து மிக்சிக்க போட்டு அப்படியே அரைச்சு தூள் ஆக்கியாச்சு. பாருங்க பாருங்க அப்படி இருக்குங்க. நல்லா தூள் ஆயிடுச்சு, நல்லா அரைப்பட்டு இருக்கு பாருங்க. சரி இனி நாங்கள் என்ன செய்யறதுன்றத பாப்போம். என்ன இதடுங்கோ இதை என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க வந்து சட்டிக்க போடுவோம் ரச்சிய. சரியா? இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த திரிச்ச தூள் இருக்குதானே, அந்த தூளை என்ன செய்யறது இதுக்கு நாங்கள் ஒரு போட்டு பிரட்டணும். எல்லாம் போடணுமே? எல்லா தூளும் போடணும். அளவா தானே எல்லாம் செய்யறது தூள் நோக்க போட்டு பிரட்டணும். பாருங்க நல்லா ரச்சியோட சேரணும் இந்த தூள். ஆனா அந்த தூள்லயும் ஒரு வாசம் கொண்டு வருது பாத்தீங்களா? நீங்க சாதாரணமா அந்த வீட்டுக்கு போடுற தூளை விட இது ஸ்பெஷலா எல்லாம் போட்டு செய்த நாங்கள் நல்ல ஒரு வாசமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து மிளகாய் தூள் பாவிக்கிற இல்ல மிளகாய் தூள் ஒண்ணும் போடுற இல்ல, தான் தூள் வந்து சேரும். சரி போடும். இங்க பாருங்க எல்லாம் மிரட்டியாச்சല്ലോ. இதோட நாங்கள் என்ன செய்வோம், இந்த உருளியும் இஞ்சியை முடிச்சு வச்சிருக்கிறோம் தானே, இதையும் அதுக்க போட்டு பிரட்டுவோம். உள்ளியும் இஞ்சி மஞ்சள் தூள் போட்டு
இப்ப வந்து அடுப்பு நாங்க போடையில இல்ல அடுப்பு ஒண்ணு போட இல்ல, நான் அடுப்பு போடாம தான் நம்ம பிரட்டி கொண்டிருக்கிறேன். அப்படியே எல்லாம் ஓ ஓ ஓ பிரட்டி கொண்டிருக்கிறேன். அப்ப அடுப்பு பெரியலையோ? இல்ல இல்ல அடுப்போட நான் அடுப்பு பெரியாமல இந்த வழி அடிச்சது. ஆமா ஆமா அடுப்பு பெரிய கையில இப்படி பிடிச்சு கொண்டு இருக்கிறாவே. அதுதானே நானும் பார்த்தேன். என்னடா சரி, உப்பும் போடணும், தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்ப காணுமெண்டா இது போல பார்த்து போடு, எங்கட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடலாம். பாத்தீங்கன்னா இப்ப உப்பையும் போட்டு நல்லா பிரட்டுப்படுது. என்னன்னு சொன்னா நாங்க அந்த செய்யற சட்டிக்கையை போட்டு பிரட்டிட்டோம்னு சொன்னால் இந்த சேர்ற சமாளம் அப்படியே சேரும் எல்லாம் மாத்தி மாத்தி. ஓ அதுல பிரட்டுற இல்லாட்டி வேற இதுல பிரட்டி இருக்கலாம். இப்படியே போட்டு பிரட்டினோம்னு சொன்னா எல்லாம் வடிவா சேர்ந்து வருமே. இங்க பாருங்க வடிவா எல்லாம் நல்ல ஒரு கலவை எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஒரு துண்டு எடுக்கத்தான் போனோம். நல்லா இருக்கு பாக்க. இப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அளவான தேங்காய் எண்ணெய் விடணும். எண்ணெய் இது கொஞ்சம் கூட விடணும். கூடவா சொன்னா ஓ ஓ இந்த எண்ணெயிலையும் அதுல இருக்கிற தண்ணிலையும் தான் இது நல்லா அவிஞ்சு பொரியும். பொரிஞ்சு வரத்தான் நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இத பார்க்கவே இப்பயே எடுத்து சாப்பிடணும். அதுதான் செய்து முடிச்ச மாதிரி கிடக்குன்னு. அதுதான் இது கொஞ்சம் வேலைப்பாடு கூட தானே. சரியான வேலைப்பாடு இருக்கு. ஆனா லேட் ஆயினாலும் அவ்வளவு அப்படியா தான் இருக்கும். என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த நான் வெங்காயம் போட்டு அதோட சேர்ந்து நான் ரொம்ப ஏற்கனவே அந்த தூள் திரிக்கையும் போட்டிருக்கிறேன். சும்மாவும் போடுறேன். என்ன சொன்னால் எல்லாம் மவிஞ்சு வரணும்னு சொல்லி இந்த வெங்காயத்தையும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோமா. வெங்காயம் சின்ன சின்ன வெட்டுற இல்ல இல்ல அதை சேர்ந்து அவியணும் இல்லை அந்த எண்ணெயோட. அப்ப அதுக்காக தான் கொஞ்சம் பெருசா. ஓ ஓ ஓ அதான் கடிச்சு அப்படி நல்லா இருக்கு. இது என்ன இப்பயே செய்த மாதிரி தானே கிடாது. அப்படித்தான் ஒரு முறை பேர்லாம் அவிச்சு கிவிச்சு வச்ச மாதிரி தானே இருக்கு. அப்படியே சாப்பிடலாம் போல. சரியா போட்டு பிராட்டி என்ன பண்ணணுக்கா கொஞ்சம் அவிய விடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம். கொஞ்சம் தண்ணி என்னன்னு சொன்னா அந்த எண்ணெயும் அந்த தண்ணியிலேயும் தான் அதுக்கு ரச்சி அவிய வரும். அவியத்தானே வேணும். ஆமா தண்ணியும் விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டாதான் அதை சேர்ந்து நல்ல வடிவா அவியும். பாருங்க அவிய மட்டும் பொறுத்து இருக்கணுமே. சரி கொதிச்சு வேறக்கே நாங்க பாப்போமா. அக்கா அப்ப இது உங்களுக்கு யாரு சொல்லி தந்தது? இதோ இது எனக்கு யார் சொல்லி தர? அம்மா தான். அம்மா செய்ய காப்பி பண்றது தானே. எங்கட அம்மாவோட நல்ல டேஸ்டா செய்யறவா இது. ஓகே நாங்கள் பாப்போம் என்ன கடத்துல இருக்கண்டேண்ணா. இங்க பாருங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு கலருக்கு வந்துட்டுது. இங்க பாருங்க என்னத்தோட சாப்பிட்டா டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க? இது வந்து நாங்க விரும்பின சாப்பாடோட சாப்பிடலாம். இங்க பாப்போம். சரி இப்ப நாங்க என்னன்னா பிறக்கிற நேரத்துக்கு வந்துட்டு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா கடைசியா தேசி புளி விட்டு இறக்குவோம். என்ன ஒரு கொஞ்சம் கையில ஒரு கொஞ்சமா தேசி புளி எல்லாம் கடைசியா விட்டு இறக்கணுமே.
பாத்தீங்களோ உங்களோட ரோஸை? உங்களோட ரோஸ் வந்து ரெடி ஆயிட்டேன். ஓ ம் பாருங்க. ம் ஓகே. அப்ப என்னென்றால் இப்ப அக்கா வந்து ரோஸ் செய்துட்டா, அந்த ரோஸை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு சாப்பிட்டு பார்ப்போமே. பாப்போம். ம் ஓகே, பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாம் வந்து சமைச்சு வச்சு கிடக்குது. இப்ப நாங்க வந்து ரோஸை வந்து பானோட சாப்பிட போறோமே. பானோட ம் நீங்க பானோடையும் சாப்பிடலாம், புட்டோடையும் சாப்பிடலாம், இடியப்பத்தோடையும் சாப்பிடலாம், சோறோடையும் சாப்பிடலாம். எதோட சாப்பிட்டாலும் அந்த ரோஸோட டேஸ்ட் வந்து ஒரு வேற லெவலா தான் இருக்கும். இப்போ இன்றைக்கு வாங்க நாங்க பானோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லியா. ஓகே, பானை என்ன எடுங்க, பானை எடுங்க, கரப்பானை எடுத்துறாங்க. கரப்பானை எடுத்துறாங்க. பண்ண வேணும். நான் கரப்பான் தான் எனக்கு பிடிக்கும். காரணம் வந்து ஒரு பஞ்சு சாப்பிடாது எப்பவுமே. என்ன விளையாட அப்படிவீங்க? நான் சின்னல இருந்தே அப்படித்தான். எனக்கு அடிக்கல எனக்கு இந்த நடுப்பான் பிடிக்காது. ஆனா சில பேர் உண்மையில நான் பார்த்திருக்கேன், இந்த பான் சாப்பிடக்குள்ள இந்த பஞ்சியை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த பஞ்சு பிடிக்காது. இந்த பஞ்சு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் பிளேண்டில தொட்டு டீல தொட்டு சாப்பிடுவாங்க. அதை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்காது, எனக்கு விருப்பம் மாதிரி இருக்காது. ஆனா எனக்கு கரப்பான் தான் எனக்கு பிடிக்கும். அப்படி ஒரு ஆக்களுக்கு ஒரு விதமான ருசி தான். சில பேருக்கு கரப்பான் பிடிக்காது. சரி ஓகே, வாங்க நான் சாப்பிட்டு பாப்போம். இருக்கா நான் பானோட சாப்பிடுங்கன்னு பார்த்து உங்களுக்கு. ஆனா உப்பெல்லாம் நல்ல ஒரு அந்த மாதிரி செய்திருக்கிறீங்களா? உண்மையாவே ஒரு இது ஒரு வித்தியாசமான சுவை. உங்களுக்கு பார்க்க விளங்குவது மாதிரி செய்து பாருங்க, இந்த டேஸ்ட் நீங்களும் விளங்கி கொள்ளுவீங்க. உண்மையில நல்லா இருக்கு. ஆனா சத்தத்தை காணல அக்கா வந்து நீங்கள்லாம் இல்ல காஞ்ச என்ன சொல்லாத, நான் செய்தபடியா நீங்கள்லாம் அந்த சுவையை சொல்ல வரும். நான் சாப்பிட்டு பார்க்கலாம் தெரியுது, நீங்களும் கூட கருத்துக்களை தெரிவிக்கத்தானே வேணும். ஆனா உண்மை நல்லா இருக்கு. அண்டை விட அண்டை கொஞ்சம் ருசியா இருக்கு. அப்படியோ ஸ்பெஷலா செய்திருக்கிறோம். வீடியோ காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா செய்திருக்கிறோம். ஓகே, பாத்தீங்கன்னா நாங்க இப்ப வந்து ரோஸ் செய்ததை பானோட சாப்பிட்டும் பார்த்துட்டோம். உண்மையாக டேஸ்டா இருக்குது. ஓகே, நாங்க இப்ப வந்து வீடியோவா முடிச்சு கொள்ள போறோம். முடிப்போமா? மற்ற என்ன நிறைய பேர் எங்களோட வீடியோ பாக்குறீங்க, எங்களுக்கு சந்தோஷம். நாங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு சொல்றோம், நீங்க எங்களோட வீடியோ பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் தந்தா தான் நாங்கள் அடுத்த கட்டம் எங்களோட வீடியோக்களை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். நீங்க எங்களுக்கு தாரது வந்து ஒரே ஒரு உதவி, எங்களுக்கு செய்யற உதவி சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யறது, அதே எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்வோம். மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.